ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்கோர் கிளவர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் நிலா. நான் உங்க சிபி. இன்னைக்கு நவம்பர் 5, 2025க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை பத்தி ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி சிபி. அண்ட் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த பாட்காஸ்ட்ல நாம டிஸ்கஸ் பண்ற எல்லா கண்டென்ட்டும் ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கிடைக்குது. ஆமா நிலா, மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கமா இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கியூரேட் பண்றாங்க. டிபிக்கலா 5 டைம்ஸ் கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். உண்மையா சொன்ன சிபி. ரீசன்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் மெட்டீரியலை ஃபாலோ பண்ண ஆஸ்பிரன்ட்ஸ் ஜெனரல் அவேர்னஸ்ல மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸே ஒரு டேஸ்டியான நியூஸ் சிபி. யுனெஸ்கோ நம்ம உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற லக்னோவை கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனாமின்னு டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. வாவ், லக்னோனாலே கபாப்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ படைப்பாற்றல் மிக்க சமையல்கரை நகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்க நடந்தது நிலா? இது சமர்கண்ட், உஸ்பெகிஸ்தான்ல நடந்த 43rd செஷன் ஆஃப் தி ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் யுனெஸ்கோல அனௌன்ஸ் பண்ணாங்க. இதோட சேர்த்து இந்தியால இப்போ மொத்தம் 8 சிட்டிஸ் இந்த யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க், அதாவது UCCNல இருக்கு. ஓ, அந்த 8 சிட்டிஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஜெய்ப்பூர், கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட். வாரணாசி, மியூசிக். சென்னை, மியூசிக். ஹைதராபாத், கேஸ்ட்ரோனாமி. மும்பை, ஃபிலிம். ஸ்ரீநகர், கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட். குவாலியர், மியூசிக். அண்ட் இப்ப நம்ம லக்னோ, கேஸ்ட்ரோனாமி. சூப்பர்ப். இந்த லிஸ்ட் ரொம்ப முக்கியம். சில ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸும் இருக்கு. இந்த UCCN நெட்வொர்க் 2004ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ புதுசா 58 சிட்டிஸ் ஆட் பண்ணதுல டோட்டல் மெம்பர்ஸ் 408 ஆயிடுச்சு. அடுத்த UCCN ஆனுவல் கான்ஃபரன்ஸ் 2026ல மொரோக்கோல நடக்க போகுது. ஆசம். அப்படியே யுனெஸ்கோ பத்தியும் சொல்லிடலாம். டைரக்டர் ஜெனரல் ஆட்ரே அசூலே, ஹெட்குவார்ட்டர்ஸ் பாரிஸ், பிரான்ஸ். எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1945, மெம்பர்ஸ் 194. பர்ஃபெக்ட். அடுத்த நியூஸ்க்கு போலாமா? எஸ். PM நரேந்திர மோடி ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் செலிப்ரேஷன்ஸ்க்காக குஜராத்ல இருக்கிற கேவாடியால இருக்கிற ஏக்தா நகருக்கு விசிட் பண்ணிருக்கார். இது சர்தார் வல்லபாய் பட்டேலோட 150th பிறந்தநாள் விழா. ஓ, தி அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா. அங்க அவர் 1140 crore மதிப்புள்ள பல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சிருக்கார். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்னு ஸ்பெசிஃபிக்ஸ் இருக்கா? இருக்கு சிபி. 30 crore rupees மதிப்புல 25 புது எலக்ட்ரிக் பஸ்ஸஸை தொடங்கி வச்சிருக்கார். இதனால அங்க காம்ப்ளிமெண்டரி டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ற மொத்த பஸ்ஸஸோட எண்ணிக்கை 55 ஆயிடுச்சு. வெரி நைஸ். வேற 18.68 crore rupees செலவுல கட்டின வாமன் விருக்ஷ வாட்டிகா, அதாவது ஒரு போன்சாய் கார்டனையும் இனாகிரேட் பண்ணிருக்கார். அது மட்டும் இல்லாம 367.25 crore rupees செலவுல கட்ட போற த மியூசியம் ஆஃப் த ராயல் கிங்டம்ஸ் ஆஃப் இந்தியாக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோனும் போட்டிருக்கார். இம்ப்ரெசிவ் நம்பர்ஸ். இந்த அக்கேஷனை கமெமரேட் பண்ண மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வெளியிட்ட ஒரு ஸ்பெஷல் 150 ரூபி காயினையும் இந்தியா போஸ்ட் வெளியிட்ட ஒரு 5 ரூபி போஸ்டல் ஸ்டாம்பையும் PM ரிலீஸ் பண்ணியிருக்கார். கரெக்ட். கூடவே RM 7.0ன்னு ஒரு ப்ரோக்ராம்ல 100th ஃபவுண்டேஷன் கோர்ஸோட ஆஃபீஸர் ட்ரெயினிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கார். அந்த ப்ரோக்ராமோட தீம் ரீஇமேஜினிங் கவர்னன்ஸ். சூப்பர்ப். அடுத்ததா ஒரு எக்ஸ்போர்ட் நியூஸ். சத்தீஸ்கர்ல இருந்து ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு. ஆமா சிபி. அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது அபீடா, சத்தீஸ்கர்ல இருந்து கோஸ்டாரிக்காக்கு 12 மெட்ரிக் டன் ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல் கன்சைன்மெண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்காங்க. இதுதான் சத்தீஸ்கர்ல இருந்து நடக்கிற ஃபர்ஸ்ட் FRK எக்ஸ்போர்ட். FRKனா சத்து ஊட்டப்பட்ட அரிசி தானே. அயர்ன், ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் B12 மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணி அரிசியோட நியூட்ரிஷனல் வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. கிரேட் இனிஷியேட்டிவ். எக்ஸாக்ட்லி. இப்போ எக்கனாமி செக்ஷனுக்கு போகலாம். RBI ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு சென்சஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுது சென்சஸ்? 2024-25க்கான ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் படி டோட்டல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 68.7 lakh crore இருந்திருக்கு. 68.7 lakh crore. ஹியூஜ் அமௌண்ட். லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் யாரு? ஆஸ் யூஷுவல் USA 20% ஷேரோட அவங்க தான் டாப். அவங்களுக்கு அடுத்து சிங்கப்பூர், மொரிஷியஸ், UK அண்ட் நெதர்லாண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இது உள்ள வந்த இன்வெஸ்ட்மெண்ட்.
நம்ம நாட்டில இருந்து வெளியே போன இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அவுட்வர்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? அது 11.6 lakh crore ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல டாப் டெஸ்டினேஷன் எதுன்னு கெஸ் பண்ணுங்க. யுஎஸ்ஏவா? இல்ல, சிங்கப்பூர். 22.2% ஷேரோட சிங்கப்பூர் தான் டாப் டெஸ்டினேஷன். அதுக்கடுத்ததா யுஎஸ்ஏ, யூகே அண்ட் நெதர்லாண்ட்ஸ் வராங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங். செக்டர் வைஸ் பார்த்தா மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் எஃப்டிஐ ஈக்விட்டி கேபிட்டல்ல லார்ஜஸ்ட் ஷேர், அதாவது 48.4% அட் மார்க்கெட் வேல்யூ வாங்கியிருக்கு. பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ஃபேவரட் பேங்கிங் செக்ஷன். வாங்க வாங்க, ஃபர்ஸ்ட் நியூஸே நம்ம எஸ்பிஐ பத்தி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் 2 பட்டங்கள் கொடுத்திருக்கு. என்னென்ன பட்டங்கள்? வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கன்சூமர் பேங்க் 2025 அண்ட் பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா 2025. நம்ம எஸ்பிஐக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன். வாவ், சூப்பர்ப். அடுத்ததா சிட்டி யூனியன் பேங்க் சியூபிக்கு இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், அதாவது ஐஎஃப்சி ஃபண்டிங் கொடுக்கறாங்க. எவ்வளவு ஃபண்டிங்? எதுக்காக? $50 million கமிட்மெண்ட். இது எதுக்குன்னா மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு கிரீன் ஃபினான்சிங்கை என்ஹான்ஸ் பண்றதுக்கு, அதாவது எம்எஸ்எம்இஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் பிராக்டிசஸை அடாப்ட் பண்ண ஹெல்ப் பண்றதுக்கு. குட் மூவ். என்வாயன்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததும் ஒரு லோன் நியூஸ் தான். ஆமா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது ஏடிபி, மகாராஷ்டிராக்கு $460 million லோன் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. $460 million? எதுக்காக இந்த லோன்? இது ஒரு ரிசல்ட்ஸ் பேஸ்ட் லோன். மகாராஷ்டிரால அக்ரிகல்ச்சரல் சோலரைசேஷன் இனிஷியேட்டிவ்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக. சிம்பிளா சொல்லணும்னா, விவசாயத்துக்கு பகல் நேரத்துல தடையற்ற சோலார் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறதுக்கும் ரூரல் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாடர்னைஸ் பண்றதுக்கும் இந்த ஃபண்ட் யூஸ் ஆகும். எக்ஸலண்ட். விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகே மக்களே, ஒரு சின்ன பிரேக். நம்ம லிசனர்ஸ்க்கு ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லணும். கண்டிப்பா. நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் பத்தி தானே. கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. ஆஸ்பிரன்ஸ், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணணும்னா இந்த ஆப்பை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆமா சிபி, இதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் மக்களே, இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உங்க ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு இதை பண்றோம். ஸோ ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களோட மோட்டிவேஷன். சரி வாங்க, நியூஸ்க்கு திரும்ப போகலாம். நெக்ஸ்ட் அப், அக்ரிமெண்ட்ஸ். வேவெக்ஸ்ங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் ஆக்சிலரேட்டர் ஹைதராபாத் பேஸ்ட் T-Hub கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இந்த வேவெக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங்க்கு கீழே வருது. இந்த MOU எதுக்காக சிபி? இந்தியாவோட அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, அதாவது AVGC XR ஈகோசிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான். இந்த MOU படி வேவெக்ஸ் நாடு முழுக்க 10 இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் ஹப்ஸ் செட்டப் பண்ணுவாங்க. அண்ட் T-Hub தான் இந்த சென்டர்ஸ்க்கு ஆங்கர் இன்ஸ்டிடியூஷனா சர்வ் பண்ணும். கிரேட். இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ். உலகத்திலேயே லாங்கஸ்ட் சர்விங் லீடர் ஒருத்தர் திரும்பவும் ரீஎலெக்ட் ஆயிருக்காரு. அப்படியா? யார் அது? கேமரூன் நாட்டு பிரசிடென்ட் பால் பியா. அவருக்கு 92 வயசாகுது. இதனால இப்போ அவர் தான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட். 92? வாவ்! He has been in power since 1982. அவர்தான் உலகத்துல லாங்கஸ்ட் சர்விங் நான்-ராயல் நேஷனல் லீடர். அன்பிலீவபிள். ஐ நோ ரைட். சரி, அடுத்ததா டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் ஆர்மி அவங்களோட முதல் பேட்ச் ஆஃப் இண்டிஜினஸ்லி டெவலப்ட் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோஸை வாங்குறதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. இண்டிஜினஸ்னாலே பெருமை தான். இதை டிசைன் பண்ணது யாரு? மேனுஃபேக்சர் பண்றது யாரு? Designed by DRDO and will be manufactured by Bharat Electronics Limited, BEL. இந்த next gen SDRsல high data rate transmission and mobile ad hoc network capabilities இருக்கு. MENTனா கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. MENTனா ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம ரேடியோஸே தங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ஹீலிங் டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணிக்கும். கம்யூனிகேஷன் கட்டாகவே ஆகாது. சூப்பர் டெக்னாலஜி. அப்படியே BEL பற்றி சில ஃபேக்ட்ஸ். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வருது. CMD மனோஜ் ஜெயின், ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர், அண்ட் இது ஒரு நவரத்னா PSU. கரெக்ட். DRDOலிருந்து இன்னொரு நியூஸ். அவங்க 12 லைசன்சிங் அக்ரிமெண்ட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது LATOTS இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க.
லேட்டோட்னா டிஆர்டிஓ டெவலப் பண்ண டெக்னாலஜியை பிரைவேட் கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான லைசென்ஸ். எக்ஸாக்ட்லி. D29 எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட், சரங் எலக்ட்ரானிக் சப்போர்ட் மெஷர் சிஸ்டம் மாதிரியான 8 இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸோட டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல் அண்ட் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் BDL மாதிரியான நிறுவனங்கள் இதை வாங்கியிருக்காங்க. இந்த ஹேண்ட் ஓவர் பெங்களூர்ல டிஆர்டிஓட ECS கிளஸ்டர் நடத்தின சமன்வய் 2025 ஈவெண்ட்ல நடந்தது. அடுத்தது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். இந்தியா எக்ஸ் த்ரிஷூல் என்ற பெயர்ல ஒரு பெரிய ட்ரை சர்வீசஸ் மிலிட்டரி எக்ஸசைஸை பாகிஸ்தானோட வெஸ்டர்ன் பார்டர்ல கண்டக்ட் பண்றாங்க. ட்ரை சர்வீசஸ்னா இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவி மூணுமே இருக்குமா? ஆமா, ராஜஸ்தான், குஜராத் அப்புறம் நார்த் அரேபியன் சீல இருக்கிற மேரிடைம் ஜோன்ஸ்ல இந்த எக்ஸசைஸ் நடக்குது. 3 படைகளுக்கும் இடையே இன்டர் ஆப்பரபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்றது தான் இதோட எய்ம். அண்டர்ஸ்டுட். இப்போ பிசினஸ் நியூஸ்ல ஒரு பிளாக்பஸ்டர் டீல். சொல்லுங்க, கேட்க ஆவலா இருக்கு. OpenAI அமேசான் வெப் சர்வீசஸ் கூட 38 பில்லியனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் 7 வருஷத்துக்கு. 38 பில்லியன். எதுக்காக இந்த டீல்? OpenAIயோட ஏஜென்டிக் ஏஐயை டிப்ளாய் பண்றதுக்கு தேவையான லட்சக்கணக்கான சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ஸை அமேசான் வெப் சர்வீசஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு தான். ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, OpenAIல மைக்ரோசாஃப்ட்டுக்கு பார்ஷியல் ஓனர்ஷிப் இருக்கு அண்ட் மைக்ரோசாஃப்ட் தான் AWSோட பிரைமரி காம்படிட்டர். பிசினஸ் இஸ் ட்ரிக்கி. சக்கிள்ட். சரி, சயின்ஸ் மியூசிக்கு போலாம். ஆஸ்ட்ரோனமர்ஸ் புதுசா ஒரு சூப்பர் எர்த் எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. வாவ், என்ன பேர் அதுக்கு? GJ251c. இது நம்ம ஏர்த்திலிருந்து 20 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கு. நம்மளை விட 4 மடங்கு அதிக நிறை கொண்டது. பாழைகளால் ஆன கிரகமா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஹேபிட்டபிளா இருக்குமா? ஹை பாசிபிலிட்டி. ஏன்னா இது அதோட ஹோஸ்ட் ஸ்டாரோட ஹேபிட்டபிள் ஜோன்ல சுத்தி வருது. அங்க லிக்விட் வாட்டர் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது நம்ம IIT மெட்ராஸ்ல இருந்து ஒரு கண்டுபிடிப்பு. ஆமா, IIT மெட்ராஸ் அண்ட் ஓஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் சேர்ந்து பியூர்னு ஒரு AI ஃப்ரேம்வொர்க்கை டெவலப் பண்ணியிருக்காங்க. பியூருக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்கா? இருக்கு. பாலிசி கைடட் அன்பயஸ்டு ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரெயின்ட் மாலிகுலர் ஜெனரேஷன். இது எதுக்குன்னா, லேப்ல சுலபமா உருவாக்கக்கூடிய ட்ரக் லைக் மாலிக்யூல்ஸை ஜெனரேட் பண்றதுக்கு. இதன் மூலமா கேன்சர் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ல வர ட்ரக் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ண முடியும். தட்ஸ் அ பிரில்லியன்ட் இன்னோவேஷன். சரி, இப்போ அப்பாயின்ட்மெண்ட்ஸ். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஜஸ்டிஸ் சூரியகாந்த இந்தியாவோட 53rd சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹி வில் சக்சீட் BR கவாய். இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஹரியானால இருந்து CJI ஆகிற முதல் நபர் இவர்தான். இந்த அப்பாயின்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 124(2) படி நடக்குது. காட் இட். அடுத்து சில சோகமான செய்திகள். ஒபிச்சுவரி. குளோபல் ஹிந்துஜா குரூப்போட சேர்மன் கோபிச்சந்த் ஹிந்துஜா தன்னோட 55 வயசுல காலமாயிட்டாரு. இவரு 2023ல பத்மபூஷன் விருதும் வாங்கினவரு. ஓ, மை கண்டோலன்சஸ். இன்னொருத்தரும் காலமாயிருக்காரு, மானுவல் ஃப்ரெட்ரிக். மானுவல் ஃப்ரெட்ரிக் டைகர்னு செல்லமா அழைக்கப்படுற ஃபார்மர் இந்தியன் ஃபீல்ட் ஹாக்கி கோல் கீப்பர். இவர் தான் கேரளால ஒலிம்பிக் மெடல் வாங்கின முதல் அத்லெட். ஆமா, 1972 மியூனிக் ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் வென்ற இந்தியன் டீம்ல இவர் ஒரு பகுதியா இருந்தார். 2019ல மேஜர் தியான்சந்த் அவார்ட் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டும் வாங்கியிருக்காரு. ஓகே மக்களே, இதோட இன்னைக்கு நியூஸ் முடியுது. எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். வெயிட், ஒரு நிமிஷம். டே இன்னும் முடியல. முக்கியமான ஈவெண்ட் ராத்திரி 8 மணிக்கு இருக்கு. ஆமா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக், நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட IPL. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து क्वेश्चंस நம்ம டெலிகிராம் சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக்னு ராத்திரி 8 மணிக்கு குவிஸம் வரும். இது ஒரு மந்த்லி லீக். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். ஆமா, அண்ட் a new league starts every month. வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ உங்களோட ப்ரிப்பரேஷனை டெஸ்ட் பண்ண இது ஒரு செம்மையான பிளாட்ஃபார்ம். சோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சேனல் நேம் கரண்ட் அஃபேர்ஸ் லீக். ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி மக்களே. நாளைக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் செஷன்ல சந்திப்போம். Keep learning with Score Clever. Bye bye.
Take care.